சிஜேபி இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த ப்ரொட்டஸ்ட் இப்போ முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திடுதிப்புனி பார்த்தா நாங்கள் மறுபடியும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும், எழுத்துப்பூர்வமாக இதை மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி எகெயின் சிஜேபியினுடைய சில செய்திகள் வருகிறது. பட் இந்த செய்தியில் அடுத்ததாக இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னென்னா, சார் டெல்லியில் நீங்கள் போராடினீங்க, மாணவர்களாக போராடி இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏகப்பட்ட குற்றவாளிகள் அவங்க தான் இங்கே போலீஸ் அடித்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ப்ராப்பர்ட்டி பொது ப்ராப்பர்ட்டியை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி பல வழக்குகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க மேலெல்லாம் ஆல்ரெடி நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே எங்களால் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் கேட்குறாங்க. ஸோ சிஜேபி வர்சஸ் டெல்லி போலீஸ் எகெயின் ஒரு பஞ்சாயத்து உருவாகிட்டுருக்கு. இந்த பஞ்சாயத்து கூடவே நான் இன்னொரு பஞ்சாயத்தை பார்த்தேன், அதுதான் E20 ஜனதா பார்ட்டி. சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பிறகு E20 ஜனதா பார்ட்டி ஒன்று உருவாகிட்டுருக்கான். அதில் ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்களாம். என்னப்பான்னு சொல்லி பார்த்தா, பெட்ரோலை நீங்கள் எப்படி எத்தனால், அதுவும் 20% எப்படி கலக்கலாம், எங்களுக்கு 100% பெட்ரோல் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பும் வேணும்னா E20 பெட்ரோலையும் நாங்கள் போட்டுக்கிறோம். பட் E20 மட்டும்தான் போடணும் அப்படிங்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. இதுக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்குறீங்களோ வாங்க சேருங்க, அதுதான் E20 ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி இப்போ E20 ஜேபி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களாம். இன்னும் எத்தனை ஜேபி ஜனதா பார்ட்டி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை. பட் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய 2 பார்ட்டி இது மட்டும்தான். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி இப்போ நடக்கக்கூடிய யுத்தம், சமரச பேச்சுவார்த்தை, இதில் எல்லாத்துலேயுமே முன்னிலையில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுலேயும் குறிப்பாக ஈரான் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலுமே ஈரானில் நடக்கக்கூடிய யுத்தம் துருக்கி வரை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் துருக்கிக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈராக்கு கூட துருக்கி ரொம்ப பெரிய அளவில் டீல் பண்ணிக்கிட்டாங்க. துருக்கி ஈராக்கினுடைய ஒரு மெகா டீல் அப்படிங்கிறது கையெழுத்தாகி இருக்கு. கிட்டத்தட்ட பல பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு எனர்ஜி டீல் தான் ஈராக் மற்றும் துருக்கி இடையே கையெழுத்தாகி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா உகாண்டா தான். உகாண்டாவில் எபோலோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பரவிட்டு இருந்துச்சு. பட் இப்போ கண்டிப்பாக கிடையாது, சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உகாண்டாவில் எபோலோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் காங்கோவில் கூடுதலாக இருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் நம்ம எடுத்து பார்த்தாலே அந்த நாடுகளில் இந்த மாதிரியான வைரஸ் அடிக்கடி வந்து போகிறதும் நிறைய மனிதர்கள் அதற்கு பலியாகுவதும் அப்படிங்கிறது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. ஜப்பானில் திடீர்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் 7.1 ரிக்டர் அளவுகளில் இருந்ததாகவும் இதனால் உயிரிழப்புகள் வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டில் எப்போதுமே இந்த இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடம் இருக்குது, அந்த நாடு இருக்கக்கூடிய இடம் அப்படி. அதை தாண்டி இன்னைக்கு வந்த நிலநடுக்கம் மிகப்பெரிய நிலநடுக்கமாக பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் இதுவரையிலும் பார்க்காத அளவுக்கான ஒரு காட்டுத்தீயை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட ஏக்கர் காலி ஆயிடுச்சு. 4000, 10,000, 20,000 மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அப்புறப்படுத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஹீட் வேவ், அங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உலக நாடுகளுடைய உதவிகள் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இல்லாத அளவுக்கான காட்டுத்தீயை இப்போது பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாடுகள் பதிவு செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சதன் லெபனனில் இன்னைக்கு ஐநா சபையினுடைய ஒரு குழு ஆய்வு நடத்தியதில் கிட்டத்தட்ட 4 டன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 டன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் யாருக்கு எதிராக வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இஸ்ரேல் வச்சுருந்தாங்களா, இல்லை அதை ஹிஸ்புல்லா வச்சுருந்தாங்களா, இல்லை அங்கே லெபனனுடைய இராணுவம் வச்சுருந்தாங்களா அப்படிங்கிறது அதை பற்றியான விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி UNIFIL அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களான்னு கேட்டால் குட் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் உங்களுடைய டார்கெட்டெல்லாம் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பேச்சுவார்த்தையும் நடக்குதா, டார்கெட்டையும் அடிக்கிறாரா, என்னப்பா சொல்கிறார் அப்படிங்கிறதுலாம் நம்ம கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தான் பாகிஸ்தான் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் பொதுவாக இந்தியாவை தானே பகைத்து கொண்டார்கள். ஆனால் பாகிஸ்தானையே பகைத்து கொண்ட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இப்போல்லாம் பாகிஸ்தான் என்ன தெரியுமா செய்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் போராடினார்கள் என்றால் அவங்க இந்தியர்களை விட நமக்கு பெரிய எதிரி இந்த பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் தான். நம்ம எவ்வளவோ நல்லது செஞ்சும் அந்த மக்கள் நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் எங்களை விடுதலை பண்ணுங்க, எங்களை இந்தியா கூட சேர்த்துருங்க, நீங்கள் துரோகி, எங்களுக்கான எந்த அரசியலும் செய்யாத நபர்கள், இந்த ஆட்சி சரியில்லை, அந்த இராணுவம் சரியில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார்.
அடே பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர் மக்களை நீ துண்டாட பார்க்கிறாய், இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எப்படி கொம்பு சீவி விட்டு அதே மாதிரி பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர்லையும் கொம்பு சீவி விட்டுருப்பில்ல, அதற்கான பிரதிபலனை இப்போது அனுபவித்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம இதை விட்டுடலாம். அடுத்ததாக ட்ரம்ப் மற்றும் சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மிக முக்கியமான நட்பு நாடுங்க. என்னானாலும் சரி, நாங்கள் 2 பேருமே யுனைட்டடாக இருப்போம், ஸ்டெட்ஃபாஸ்டாக இருப்போம். எங்களுடைய அலையன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான அலையன்ஸு, உலக நாடுகளுக்கு உதாரணமாக எங்களுடைய அலையன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அமெரிக்கா புகழாரம் கொடுத்திருக்கிறது சவுத் கொரியாவுக்கு இவ்வளோ பெரிய புகழாரம் கொடுத்துருக்காங்களே, ஒருவேளை வடகொரியாவை ஏதாவது அட்டாக் பண்ண போகிறாங்களா என்னமோ. பட் வடகொரியா அதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஈரான் மற்றும் உக்ரைன் 2 பேருமே பேசிக்கொண்டார்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து இந்த வெசல் அட்டாக்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த வெசல் அட்டாக் தொடங்கினது இப்போ தான் முதல் முறையாக ஈரான் உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பேசிக்கொண்டார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்போ இதுவரையிலும் அவங்க பேசவே இல்லைன்னா சார், அதுக்கு பேசவே இல்லை. ஈரான் ரஷ்யாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவுக்கு உதவுனதே ஈரான் தான், ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் எல்லாமே ஈரான் தான் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கு நடுவில் எப்படி உக்ரைன் கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு, அதுவும் ஃபோன் கால் வழியாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் வெளியானது. இன்றைக்கி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொண்டார்கள். அப்படி பேசிக்கொண்ட போது எந்தெந்த விஷயத்தில் நாம் முன்னாடி செல்ல வேண்டும், குறிப்பாக இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்துக்கான லைசன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை உக்ரைனில் வச்சு தயாரிப்பதாக இருக்கட்டும், அதை பற்றியான முழு விவரங்கள் 2 நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவை அடிப்பதற்கும் ரஷ்யாவை தோற்கடிப்பதற்கும் உக்ரைன் வெற்றி பெறுவதற்கும் அமெரிக்கா பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் உக்ரைனுடைய காய் நகர்த்தல் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் ஏகப்பட்ட இடத்துல இப்போ இஸ்ரேலியர்கள், அதாவது மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்ட இஸ்ரேலியர்கள் அவங்களுடைய தாக்குதலை செய்து வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய வீடுகளை அழிக்கிறார்கள். இதை நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் ஐநா சபை. ரீஜனல் எக்கானமியாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பிரான்ஸ் முழுவதுமாகவே முடங்கி இருக்கிறது இந்த காட்டுத்தீயின் காரணமாக என்கிற தகவல் இன்று ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ஒரு கேள்விக்குறியாக மாற்றியிருக்கிறது. ரஷ்யா அவங்களுடைய புதிய பேட்ச் ஆஃப் BMP-3 IFV அப்படிங்கிற அந்த வெஹிக்கிளை அனுப்பியிருக்காங்க. அது இப்போ உக்ரைனுடைய அட்டாக்குக்கு பயன்படுத்தப்படும் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோவியத் எரா மிலிட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் பெட்டாலியன்ஸ் 2006 அதை அபாலிஷ் பண்ணாலும் அதை மறுபடியும் என்ன செஞ்சுருக்காங்க, ஓகே நீங்கள் வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிற உத்தரவை கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி ரெஸ்பான்ஸ் காஸ்பியன் சீ வர இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் நாட்டுக்கு எதிராகவோ இல்லாட்டி காஸ்பியன் சீக்கு எதிராகவோ உங்களுடைய அட்டாக் இருந்தது என்றால் அதற்கு தகுந்த மாதிரி நாங்களும் அட்டாக் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் மிரட்டியிருக்காங்க. இன்றைக்கி பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாஸ் மாதிரியான ஒரு எனிமி தான் நமக்கு இந்த பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருந்தார்ல, அதற்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்த காரணத்தினால் அவர் மன்னிப்பை கோரப்போகிறார் என்கிற தகவல் பாகிஸ்தான் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய அரம்கோக்கு எதிராக ஒரு ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெற்று அரம்கோல மிக முக்கியமான இடங்கள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டன. அதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். எக்ஸாம் பேப்பர் லீக் ஆனால் அதற்கு சரியான ரொம்ப சீரியஸான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை இந்திய அரசாங்கம் கொடுத்து வருகிறார்கள். நீட் தேர்வுக்கான அந்த வினாத்தாள் லீக் தான் இன்னைக்கு மிக முக்கியமான கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வச்சிருந்தது. அதுக்கு தான் சிஜேபி வந்திருந்தாங்க. இதே மாதிரி இனிமேல் ஏதாவது ஒரு பேப்பர் லீக் இருந்துச்சுன்னா அதுக்கான தண்டனை அப்படிங்கிறது அதிகரிக்கப்படும் என்கிற தகவலை இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற இடங்களில் பெரிய அளவில் காட்டுத்தீ ஏற்படும் போது இன்னைக்கு ரஷ்யாவில் சில இடங்களில் ஃப்ளட் அப்படிங்கிறது இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு ஊரில் வெயில், இன்னொரு ஊரில் பயங்கரமான மழை அப்படிங்கிற மாதிரி தான் உலக நாடுகள் மாறி மாறி இயற்கை பேரிடர்களால் அவங்களுடைய துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள். சீனியர் செக்யூரிட்டி லீடர்ஷிப்புக்கான அடுத்த ஷஃப்ல அறிவித்திருக்கிறார்கள் எகிப்து. பொதுவாக எகிப்து இந்த மாதிரி சீனியராக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி லீடர்ஷிப்புக்கான ஒவ்வொரு இடங்களை மாறுதல் அப்படிங்கிறத செய்வாங்க. ஒரே இடத்துல இருந்து அவங்க எப்படி வேணாலும் தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ எகிப்தினுடைய இந்த அறிவிப்பு அவங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இதுவரையிலும் நிறைய செய்திகள் பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் பார்ப்பதற்கு தமிழ் விதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.